பர்வீன் சுல்தானா ஒரு இஸ்லாமிய பெண். இஸ்லாமிய பெண் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை கிடையாது, அது இந்துக்களுக்கானது அப்படின்னு அவங்க நினைக்கிறவங்க. அவங்க வாயில வந்து ஏன் சனீஸ்வரன் வர்றார் அப்படின்னா, அவங்க சக இந்துக்கள் வந்து பயன்படுத்துகிற வார்த்தையை அவங்க கவனிச்சிருக்காங்க. அதனால அவங்க அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது மதம் தாண்டிய ஒரு உணர்வாக மாறி போய் நிற்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நானே சின்ன வயசில் ஏதாவது கடுப்பில் சொல்ல பழகியிருக்கேன், சனியே அப்படின்னு சொல்லி சொல்ல பழகிருக்கேன். ஏன்னா ஒரு சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்ம அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறோம். அதிகபட்சம் சகித்து கொள்ள முடியாத விஷயம் நடக்கும்போது நம்ம வெளிப்படுத்துகிறோம். சனீஸ்வரன் என்பவர் வந்து நமக்கு இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் வந்து நம்மளை ரொம்ப நாள் தொந்தரவு பண்ணுவார் அப்படின்றது மக்கள் மத்தியில் பதிவாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு வெறுப்பு உணர்வை வெளிப்படுத்தும் போது, யாராவது பிற மக்கள் மேலே வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் போது சனியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு வருஷம் பொறுத்துக்கோ பாப்பா, ஒரு சனியம் வரும், வந்தா போவாது, சுய அனுபவம் கூடவே இருக்க, சாவர வரைக்கும் இருக்கும். நம்ம சாவர வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். சாவர வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒன்று வரதானே போகுது. அதை ஏன் இப்பவே தேடி அலைகிற? ஒரு கால் கழுவும்போது கூட சொல்லுவாங்க, நீங்கள் காலை வந்து தண்ணி ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் படுற மாதிரி கழுவணும். எங்கேயாவது விட்டு வச்சிங்கன்னா சனீஸ்வரன் காத்துட்ருப்பார், அப்படியே கால் வழியாக உள்ளே பூந்துருவார் அப்படின்னு. அது கூட ஏதோ ஒரு சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. இயல்பில் நம்ம உடல் பாகத்தில் தொடை, பாதம் ரெண்டுக்கும் சனியோட காரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சகித்து கொள்ள முடியாத விஷயத்துக்காகவே நம்ம சனியா அப்படி நம்ம சொல்கிற அந்த பழக்கம் உருவானதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தான் ரொம்ப கவனிக்கப்படுது. எல்லா பயிற்சியோடவுமே சனி பயிற்சி தான் எல்லாரோட கவனத்துக்கு உள்ளாகுது. அப்புறம் சனி பிரதோஷம்னா விசேஷம் அப்படின்ட்டு அதில் இன்னும் அதிகப்படியான மக்கள் போய் கலந்துக்கிறாங்க. சனிக்கிழமை போய் நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப அந்த சனிக்காகவே எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. மற்ற எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வரன்ற வார்த்தை கிடையாது, சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்த்து இருக்குது. ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஆயுள், ரெண்டாவது தொழில். இந்த ரெண்டுக்குமே காரகர் வந்து சனீஸ்வரன் தான். மூத்த சகோதரம், அதுக்கும் சனீஸ்வரன் தான் காரகர். இதன் மூலம் தாங்கள் சொல்ல வருவது அப்படின்னு சொல்லி பார்வையாளர்களுக்கு ஒரு கேள்வி வரும். பிறவி குணத்தை மட்டை வச்சு கெட்ட முடியாது அப்படிம்பாங்க. நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து என்ன பழகிக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம கூட வரும். ஒருவேளை நம்ம வந்து இந்த மாதிரி எதையாவது பழகி வச்சுருந்தோம்னா ஒரு சனியம் வரும், வந்தா போவாது. அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு செலுத்தாமல் இருக்கணும். நம்ம அவங்க கிட்ட பேசும்போது சில வார்த்தைகளை தவிர்த்தாலே போதும். நம்ம என்ன வேணால் பழகிடலாம், அவங்கக்கிட்ட அந்த வார்த்தைகளை தவிர்த்துட்டோம்னா அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாமல் இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன் சனீஸ்வரன் வாயிலாக.